வெல்கம் டு ஆரி கேலரி. இப்போ நம்ம வந்து பிளாங்கெட் ஸ்டிச்சும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சும் பார்க்க போகிறோம். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் வரும். இது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லையா, ஃபெதர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக பழகிக்கலாம். ஸோ அதுக்கான பேஸ் தான் இது. எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு, இதுக்கு பேர் வந்து பிளாங்கெட் ஸ்டிச்சு. நம்ம கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு மேலே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் போடுவோம். இது மறுபடியும் பக்கத்தில் ஒரு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு மேலேருந்து மறுபடியும் கொண்டுட்டு வரணும். அந்த பெருசாக, அதாவது லாங் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் மேலேருந்து கொண்டுட்டு வரணும். இதை பழகணுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கான பேஸ் தான் இது. இந்த மாதிரி லாங் ஸ்டிச்சு, பக்கத்துலேயே அதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு மறுபடியும் மேலேருந்து லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, எகெயின் லாங் ஸ்டிச்சு. பக்கத்தில் போடுற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு இது. இதுக்கு பேர் தான் பிளாங்கெட் ஸ்டிச் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாங்கெட் ஸ்டிச் தான், பட் நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் தெரியும். இதையும் நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு போட்டு காட்டுறேன், எந்த மாதிரியான ப்ளவுஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு. முடிஞ்சு நம்ம இப்போ இதை லாக் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ப்ளவுஸில் எங்கே வரும் அப்படின்னா, இப்போ மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தோன்னா, இந்த செயின் வந்து இங்கே இடையில ஒரு செயின் கொடுக்குறோம் இல்லையா, அதை கொஞ்சம் லாங்காக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட போகிறோம். எப்படி போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. சேம் இதே தான், நம்ம பிளாங்கெட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து இப்போ ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, இங்கே பிளாங்கெட் ஸ்டிச்சுக்கு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு சேம் அதே தான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இப்போ ஷார்ட் ஸ்டிச்.
சேம் அதே தான், பட் வந்து இது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இப்படி போடும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து அந்த ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நானே வந்துட்டு 2-3 தடவை வந்து கையை மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஏன்னா அது பழகிடுச்சு நம்மளுக்கு வந்து இந்த பிளாங்கெட் ஸ்டிச் போடும்போது அப்படி பழகிடுச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து தனியாக போட்டு பழகணும். அவ்வளோதான், முடிஞ்சு நம்மளுக்கு. சேம் இதே தான். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் தெரியல அப்படின்னா நம்ம வந்து மெட்டீரியல் ஃபில் பண்ணணும், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் இல்லை, அப்போ நம்ம வந்து த்ரெட்டு தான் வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்ம த்ரெட்லேயே வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸையும் கற்றுக்கணும். ஸோ நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.